ரேட்டு அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் எடுக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸில் ப்ரைஸ் அஃபோர்டபுள் தான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் தான் கொஞ்சம் அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது போர் அடித்த மாதிரி இருந்தது. மற்றபடி படம் நல்லாவே இருந்தது. எங்கேயுமே லேக் ஆகலை. எனக்கு லேக் ஆகலை. பட் எனக்கு பிடிச்சிருந்தது மூவி. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. ஆண்ட்ரியாவோட ஆட்டிடியூட் சான்ஸே இல்லை. கவின் அவசமாக பண்ணியிருந்தார். ஸோ நல்லாவே போச்சு. ஸ்டோரி பிடிச்சிருக்கு. அந்த டிடெக்டிவ் டீகோட் பண்ணுற விஷயங்கள், அப்புறம் அது கொண்டு போன விதம் எல்லாமே நல்லா இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்கலை தேவையில்லாமல். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு எந்த கேரக்டருமே வேஸ்ட் பண்ண மாதிரி இல்லை. எல்லாருக்கும் கரெக்டாக ரோல் கொடுத்து எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. சார்லியோட ரோல் இன்னுமே சூப்பராக இருந்தது. அவங்க 2 பேரை விட தாண்டி சார்லியோட ரோல் இருந்தது. நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு 20-30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் போர் அடிச்சது. மற்றபடி ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காங்க. எங்கேயும் தேவையில்லாமல் ஹைப் எல்லாம் க்ரியேட் பண்ணாமல் நல்லா. அது ஒரு வெற்றிமாறன் சாரோட மூவிஸில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கலான சுச்சுவேஷன்னு எப்படி காமெடியாக கொண்டு போகிறது தான். மெசேஜ் பெருசாக எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆக்டிங், கவிஞன் ஆக்டிங் நல்லா பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வச்சு செகண்ட் ஹாஃபை கால்குலேட் பண்ணாதீங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபை வச்சு செகண்ட் ஹாஃப் வந்து இப்படி தான் போகணும் நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்ல. நல்லா இருக்குது, அதை வச்சு கால்குலேட் பண்ண தேவையில்ல. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்க ஆக்டிங்லாம் சொல்ல வேணும், செம்மையாக இருக்குது ப்ரோ. அதை நான் சொல்ல முடியாது ப்ரோ, எல்லோரும் வந்து பார்க்கட்டும், அதான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இப்போ இவங்க ஆக்டிங் தான் நல்லா இருக்குது, எல்லோரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாமே ஒன்றா தான் பார்க்குறேன், எல்லோரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. பிடிச்சிருக்கு. ஸ்டோரியாக பார்த்தா பிடிச்சிருக்கு ப்ரோ. அதனால் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க, செம்மையாக இருக்கும் ப்ரோ. எனக்கு புரியல, நீங்கள் எனக்கு கேட்க வரீங்க. அதை நான் சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. அது வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் அந்த ரிவ்யூ கொடுக்குறேன். வேறு இன்னொருத்தர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா வேறு ரிவ்யூ கொடுப்பாரு. ஸோ சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்காது. இந்த ஜானர் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காதுல்ல. ஸோ அவங்கவுங்க கிட்ட ரிவ்யூ கேட்டு அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா. படத்தில் நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. கவின் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. படம் பார்க்கலாம். ஆண்ட்ரியா ரோல் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. அது ஸ்டார்டிங் பரவாயில்ல, போக போக அது ஓவர் டோஸான மாதிரி இருந்துச்சு. படம் ஒரு முறை பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது சார். நல்ல ஒரு கருத்து சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. காமெடியாகவும் இருக்குது, சீரியஸாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம். அவங்க கெட்டப்பு நல்லா இருக்குது, அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கவின் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. புரியல, மிடில் கிளாஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. அவங்க கோவப்பட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் லேக் இருந்தாலும் படம் நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. மியூசிக்கும் சூப்பராக, ஜிவி சூப்பராக போட்டிருக்காரு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. புரியல, இது நல்லா கம்பேக்காக இருக்கும் அவருக்கு கன்ஃபார்ம். படம் நல்லா இருக்குங்க, எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா எடுத்திருக்காங்க. எதுவும் சொல்ல முடியாது சார். நீங்கள் படம் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம், அடுத்து மக்கள் வந்து பார்க்கணும் இல்லையா. செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. நல்லா எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் நல்லா இருக்குது, ஆக்டிங்கும் செம்மையாக இருக்குது. மற்றபடி ஒரு டார்க் காமெடி, செம்ம காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தலைவி ரோல் அவங்களுக்கு செம்ம மாஸ் காமிச்சிருக்காங்க. ஒரு லீட் ரோல் இருக்குது அவங்களுக்கு. சாங்ஸ் வேறு லெவல். சாரி, ஜிவி பிரகாஷ் சார் வந்து அல்டிமேட் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் போக பார்க்கலாம், நல்லா இருக்குது. அல்டிமேட்ங்க, சொல்கிறதுக்கே இல்லை. ஒரு மியூசிக்லாம்